நம்ம பசுமை சுற்றுச்சூழல் அறிவியலில் 1ஆம் பாடம் பசுமை சுற்றுச்சூழல் பாடத்தில் கழிவு மேலாண்மைங்கிறதுல கழிவுகளை பிரித்தல் அதை பற்றி தான் இப்போ நடத்த போகிறோம். இந்த கழிவுகளை பிரித்தலில் 3 தொட்டி இருக்குது. பச்சை கலர், ஊதா கலர், சிவப்பு கலர். கழிவுகளை வெவ்வேறு கழிவு தொட்டியில் பிரித்து வைக்கிறது தான் கழிவுகளை பிரித்தல். வெவ்வேறு தொட்டியில் பிரித்து வைக்கணும். அதை ஒவ்வொரு தொட்டியிலும் வெவ்வேறு கழிவு இருக்கணும். மக்கும் கழிவிற்கு பச்சை, மக்கும் கழிவிற்கு பச்சை. மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவிற்கு நீலம், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவிற்கு நீலம். மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுக்கு சிவப்பு கலர். இதை நம்ம சிவப்பு கலர் வெவ்வேறு தொட்டியில் பிரித்து வைக்கணும். மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவை என்ன கலரில் போடணும்? சிவப்பு கலரில் போடணும். அதுக்கு தான் 3 தொட்டி. இதை நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்கிறோம், நீங்கள் படிக்கிறீங்க, பரீட்சைக்கு வருது, எழுதுறீங்க. ஆனால் என்ன செய்கிறீங்கன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ கிளாஸ் ரூம்லேயே பார்த்தா குப்பை இங்கே கிடக்குது. 2-3 இடத்துல குப்பை கிடக்குதுன்னா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா எடுக்க மாட்டேறீங்க. குப்பையை குப்பை தொட்டியில் போடவும்னு நம்ம படிக்கிறோம். அதை படிக்கிறத என்ன செய்யணும்? செய்யணும். இப்போ நான் இதை சொல்லி கொடுக்குறேன்னா நீ இதை ஃபாலோ பண்ணணும். மக்கும் கழிவை பச்சை இதில் போடணும், இந்த மறுசுழற்சி செய்ய இல்லாத சிவப்பில் போடணும், அந்த நீளத்தில் என்ன போடணும்? செய்யக்கூடிய கழிவிற்கு நீல கலரில் போடணும். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணணும். வெரி குட். கிளாப் பண்ணு. நம்ம பசுமை சுற்றுச்சூழல் அறிவியலில் 1ஆம் பாடம் பசுமை சுற்றுச்சூழல் பாடத்தில் கழிவு மேலாண்மைங்கிறதுல கழிவுகளை பிரித்தல் அதை பற்றி தான் இப்போ நடத்த போகிறோம். இந்த கழிவுகளை பிரித்தலில் 3 தொட்டி இருக்குது. பச்சை கலர், ஊதா கலர், சிவப்பு கலர். கழிவுகளை வெவ்வேறு கழிவு தொட்டியில் பிரித்து வைக்கிறது தான் கழிவுகளை பிரித்தல். வெவ்வேறு தொட்டியில் பிரித்து வைக்கணும். அதை ஒவ்வொரு தொட்டியிலும் வெவ்வேறு கழிவு இருக்கணும். மக்கும் கழிவிற்கு பச்சை, மக்கும் கழிவிற்கு பச்சை. மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவிற்கு நீலம், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவிற்கு நீலம். மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுக்கு சிவப்பு கலர். இதை நம்ம சிவப்பு கலர் வெவ்வேறு தொட்டியில் பிரித்து வைக்கணும். மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவை என்ன கலரில் போடணும்? சிவப்பு கலரில் போடணும். அதுக்கு தான் 3 தொட்டி. இதை நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்கிறோம், நீங்கள் படிக்கிறீங்க, பரீட்சைக்கு வருது, எழுதுறீங்க. ஆனால் என்ன செய்கிறீங்கன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ கிளாஸ் ரூம்லேயே பார்த்தா குப்பை இங்கே கிடக்குது. 2-3 இடத்துல குப்பை கிடக்குதுன்னா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்கன்னா எடுக்க மாட்டேறீங்க. குப்பையை குப்பை தொட்டியில் போடவும்னு நம்ம படிக்கிறோம். அதை படிக்கிறத என்ன செய்யணும்? செய்யணும். இப்போ நான் இதை சொல்லி கொடுக்குறேன்னா நீ இதை ஃபாலோ பண்ணணும். மக்கும் கழிவை பச்சை இதில் போடணும், இந்த மறுசுழற்சி செய்ய இல்லாத சிவப்பில் போடணும், அந்த நீளத்தில் என்ன போடணும்? செய்யக்கூடிய கழிவிற்கு நீல கலரில் போடணும். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்களா? ஃபாலோ பண்ணணும். வெரி குட். கிளாப் பண்ணு.